வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வாழைக்காய் மசாலா பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிட்டு இந்த வாழைக்காயை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தோம்னா வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். அதுக்கு மேலேயும் வெந்ததுன்னா மசாலாவில் சேர்க்கும் போது வாழைக்காய் குழஞ்சு போயிடும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. எல்லா காயுமே ஒன்று போல வெந்துடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 2 சின்ன பீஸ் பட்டையும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலை, 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இன்னுமே வதங்கி வந்துடும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மறுபடியும் கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கங்க. சிம்லேயே வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு எல்லா வாழைக்காயுமே. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். 1/4 கிலோ முள்ளங்கியை மேல் தோலை சீவிட்டு ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். முள்ளங்கியை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. இந்த ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10-15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி
சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்தோம்னா இந்த ஃப்ரை வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 10 சின்ன பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த இந்த பூண்டு வாசனையோட டேஸ்ட் வந்து இந்த ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்க கேப்பில் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. சிம்லேயே 3 நிமிஷமாக வச்சு அப்பப்போ பரட்டி விட்டு முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை முள்ளங்கி மசாலா ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும். வேர்க்கடலை பொடி சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா இன்னுமே நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப சுவையான முள்ளங்கி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைல கடைசியில் வேர்க்கடலை பொடியும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.